Praise be to God. We thank the Lord God once again for this blessed time He has given us this evening, this virtual platform. We welcome all of you in the name of our Lord and Savior, Jesus Christ. We welcome on behalf of the Kodambakam Christian Assembly at Chennai. And also we welcome you on behalf of the Gospel Bookshop Ministries in Chennai. To begin with, we request Brother Selvaraj to please start with the word of prayer. Over to Brother Selvaraj. We request Evangelist Jabraj from Edil Nagar in Chennai to open with the word of prayer. Over to Evangelist Jabraj in Edil Nagar in Chennai. ஜெபம். நேற்றுக்கு நல்ல ஆண்டவரே, நன்மையான மாலை விலைக்காக நன்றியோடு துதிக்கின்றோம், சோத்திருக்கின்றோம். கர்த்தாவே, லாக்டவுன் நாட்களிலே கர்த்தாவே விலையிலே இருந்து நன்மையான தேவ வார்த்தையை கேட்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இதுக்கு காரணமாக இருக்கிற குடும்பம் சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இது எடுத்து நடத்தக்கூடிய அருமையான சந்தோஷ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கர்த்தாவே, எப்படியாவது ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை அங்கங்கே செல்ல வேண்டும், விசுவாசிகளை பலப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை கொடுத்து இதை செய்ய முடியாத அந்த தரிசனத்தை கொடுத்து அதற்காக சோதனை செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாளையும் கூட நம்முடைய வார்த்தையை கொடுக்கக்கூடிய உடைய தாசன் கர்த்தாவே திருச்சியிலே இருக்கிற ஜான் கிருபாகரன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களோடு பேசக்கூடிய வார்த்தையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க போவதற்காக சோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரை அதை கை கொண்டு நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஜெபிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என்னோடும் எங்களோடும் பேச முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கர்த்தாவே இந்த ஜூம் மீட்டிங்களே கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கர்த்தாவே இந்த கர்த்தாவே நெட்வொர்க்லாம் நல்ல முறையில் இயங்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு இதை கலந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சென்றடைய முடியாக அனுகிரகம் செய்ய முடியாக ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி இந்த மகத்துவத்தை விளங்க செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே, தொடர்ந்து பாடக்கூடிய பாடல்களையும் கூட உடைய கருத்தை ஆசிரியங்க, அதையும் கூட நம்முடைய மகிமை விளங்கட்டும். ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிய விதமாக நம்முடைய பிரசனமும் நம்முடைய ஆளுகையும் இருந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கேடும் பண்ணுவோம் பிதாவே, ஆமென். Thank you, Evangelist Jabraj from Edil Nagar in Chennai near Perambur. We praise God for the prayer. May God be with him and his family and the assembly where he's shepherding in Edil Nagar. Now, next is the singing session. Over to Brother Jabas Singh in Kadalur. He will be leading the two songs in Tamil for singing. We take the time now to Jabas Singh in Kadalur. Thank you, brother. Thank you. Thank you for the wonderful opportunity once again. மீண்டுமாக இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதிலும் இந்த நாளிலே தேவன் கொடுத்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். அன்போடு அழைத்த கோடம்பாக்கம் சபையாருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல்கள். நாம் இன்று 2 பாடல்களை பாட இருக்கின்றோம். பாடல் எண் 161வது பாடல், நம்முடைய கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் புத்தகத்திலே 161வது பாடல். பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இந்த உலகத்திலே நாம் யாரை பாடுகிறோம் என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய பாதத்திலே பணிந்து அவரை பாடுவதை அன்றி எனக்கு வேற எதுவும் தேவையில்லை என்று சொல்லி பக்தன் பாடுகின்ற அந்த பாடலை நாம் பாடலாம். நாம் நேரம் கருதி அதில் 3 அல்லது 4 கவிகள் பாடலாம். 6 கவிகள் இருக்கிறது, 3 அல்லது 4 கவிகள் பாடலாம். பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். செக் செக்.
உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே பரவசமே பரதேசருளே வரம் பொருளே பரிசுத்தமே பரவசமே பரதேசருளே வரம் பொருளே தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்களே தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்களை தெளித்தே உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகின்றீ நூதன சாலையில் சேர்த்திடுவே நிரப்பினிதம் சேர்த்துகின்றீ நூதன சாலையில் சேர்த்திடுவே உம் பாதம் பணிந்தேன் நாடும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே என் இதய தெய்வமே நீ எனது இறைவாருயிரே என் இதய தெய்வமே நீ எனது இறைவாருயிரே நேசிக்கிறே நேசுவே நேசமுகம் என்று கண்டே
சீருடனே பேருடனே சீரந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீருடனே பேருடனே சீரந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமாய் சேர்த்திடுவே சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன் சீக்கிரமாய் சேர்த்திடுவே சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேனே செய்யா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே. அடுத்த பாடலாக நாம் 674வது பாடலை பாடலாம். நன்றி சொல்லி நழுவிடுவேன் நாதா நீர் செய்த நன்மைக்கு. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடாமல் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு அருமையான கருத்தினை வலியுறுத்துகின்ற ஒரு பாடல். சாங் நம்பர் 674. நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதா நீர் செய்த நன்மைக்கு. நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதா நீர் செய்த நன்மைக்கு. நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதா நீர் செய்த நன்மைக்கு. வாழுவேன் தேவனே வாழ்நாளெல்லாம் உம் மகிமைக்கு. வாழுவேன் தேவனே வாழ்நாளெல்லாம் உம் மகிமைக்கு. நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதா நீர் செய்த நன்மைக்கு. தாவீதை போல எவ்வேளையும் மனதார வாழ்த்து தெரிவிப்பேன். தானியேலை போல 3 வேளையும் ஜெபித்து உந்தன் சித்தம் செய்யுவேன். எலியாவை போல கருத்தாக ஜெபித்து உம் மகிமை உலகில் காட்டுவேன். எலியாவை போல கருத்தாக ஜெபித்து உம் மகிமை உலகில் காட்டுவேன். நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதா நீர் செய்த நன்மைக்கு. நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதா நீர் செய்த நன்மைக்கு. அந்நாளை போல உந்தன் சமூகம் வந்து உள்ளம் உடைந்து உருகி ஜெபிப்பே. ஆஹா
கொள்ளுவே. மரியாளை போல உம் பாதம் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுவேன். நன்றி சொல்லி நல்விடுவேனோ நாதானி செய்த நன்மைக்கே. நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதானி செய்த நன்மைக்கே. போல உந்தன் மார்பில் என்றும் இளைப்பாரி இன்பம் அடைவே. யோசுவாவை போல நானும் என்றிட்டாரும் கர்த்தாவை உண்மை சேவிப்போம். யோசேப்பை போல வாழ்நாட்கள் எல்லாம் பரிசுத்தமாய் பயந்து ஜீவிப்பே. யோசேப்பை போல வாழ்நாட்கள் எல்லாம் பரிசுத்தமாய் பயந்து ஜீவிப்பேன். நன்றி சொல்லி நல்விடுவேனோ நாதானி செய்த நன்மைக்கே. நன்றி சொல்லி நல்விடுவேனோ நாதானி செய்த நன்மைக்கே. வாழுவேன் தேவனே வாழ்நாளெல்லாம் உம் மகிமைக்கு. வாழுவேன் தேவனே வாழ்நாளெல்லாம் உம் மகிமைக்கு. நன்றி சொல்லி நல்விடுவேனோ நாதானி செய்த நன்மைக்கு. நன்றி சொல்லி நல்விடுவேனோ நாதானி செய்த நன்மைக்கு. Thank you, brother. Praise be to God. Thank you, Brother Jabbar Singh, for the two wonderful songs. May God use you more in the field of the song ministry and others for the glory of God. Now, we welcome again all of you in the blessed and glorious name of our Lord and Savior, Jesus Christ. Today and the next 2 days, God willing, we are going to have with us Evangelist John Kribakaran, the senior evangelist and very well wise in the Word of God, Evangelist John Kribakaran from Tiruchirappalli. We praise God for him having accepted the invitation from Kodambakkam Christian Assembly, and we are glad to have him in the Lord for the glory of God for each one of us. Now, Evangelist John Kribakaran, I had first met him personally at the Assembly Hall in Kodambakkam in Chennai for the YMEF, Chennai YMEF division, and there he had come to give message for all the evangelists, around 60 to 70 evangelists, elders in the Chennai region as a speaker, and that was in 2019, 2019, February Masam. February Madamaga, he came, and we thank God for him having come for that time, for the first time, and he was with us for the 3 days, and we praise God for his presence. And thereafter, the hall bookshop became an assembly hall, and then an assembly by the grace of God in 2019 December. So we praise God for all what God has done. And we thank once again Evangelist John Kribakaran for having accepted the invitation. He is well known across Tamil Nadu in different districts, in different cities and places. We praise God for his presence even this evening time.
I have also seen him very much in the Kutralam camp in 2018, and before that also in YouTube. And I was really very well impressed by his messages. May God use him more in the days to come. Today, he is going to deal prayerfully with the topic of forgiveness, which is very important in our assembly, in our day-to-day life, because forgiving one another is a very complicated and difficult subject, especially for really of a complicated world like ours, where forgiving one saint to the other saint sometimes becomes very big Himalayas for us. And sometimes assemblies have problems and a lot of other things. So forgiveness is a very important topic, and disciple Peter had asked how many times we have to forgive our fellow believers. So the Lord had told the answer, we know that. And also on the cross of Calvary, the Lord Jesus Christ had told, Father, forgive them, for they do not know what they are doing. So I am sure we are going to have a very wonderful, good and blessed time with the message. So let us prayerfully sit before the message time and listen to the word of God, what the Spirit of God likes to talk, wants to talk to each one of us. Today evening also we have along with us Brother Alvi Wilson. He is a close friend of mine in the previous assembly at Adambakam Christian Assembly in Chennai, and he is the elder son, and we praise God for him for having accepted our invitation this evening time to translate the message from Tamil to English. May God be with both the dear ones in giving the right words for all the sectors in both Tamil and English. Now we are going into the message time. So for the prayer, for the blessing of the message, we request from Salem, Brother Melvin, the elder of Peniel Assembly in Salem, to bless the message and pray for that. Over to Brother Melvin in Salem. Hello. Yes, yes. Thank you, brother. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்புள்ள நேச ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலையும் கூட உங்களுடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாய் எங்கள் அனைவரையும் கூட நீர் கூட்டி சேர்த்த தயவு, இரக்கம், கிருபைகளுக்காக நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மேல் பாராட்டு வருகிற உங்களுடைய கரிசனையை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களால் எங்கள் அனைவரையும் கூட நீர் நிரப்பி ஒவ்வொருவரையும் அவர்களுடைய இல்லத்திலே பத்திரமாய் நீர் தாங்கி வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையை பார்க்கும்போது உங்களுடைய அன்பு எங்கள் பேரில் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது நன்றி பார்க்கிறோம். இந்த இணையதளம் வாயிலாக ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றியால் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, கோடம்பாக்கம் அசெம்பிளியை விசேஷமாக உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்த 85 கூட்டங்கள், இது 85வது கூட்டமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அவர்களை மட்டுமாய் நீர் பயன்படுத்தி எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் அவர்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களுக்குரிய பிரதிபலன்களை நீர் அளிக்க வேண்டுமா நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, GLMK புக் ஷாப்பையும் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அதனுடைய பொறுப்பாளர்களையும் கூட நீர் ஆசீர்வதியும். ஆண்டவர், அருமையான சகோதரர் சந்தோஷ் அவர்களையும் கூட நினைக்கிறோம். ஆண்டவர், இந்த வேலையில கூட விசேஷமாய் திருச்சியில் இருக்கிற அருமையான சகோதரர் ஜான் கிருபாகரன் அவர்களை கொண்டு எங்கள் மத்தியிலே நீர் பேச போகிற அந்த வார்த்தைகளுக்காக கூட நன்றியால் பாதப்பள்ளத்தை காத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் தாமே நீர் அவரோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஏற்ற செய்தி கொடுக்கத்தக்கதாகவும், ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கையை விசுவாசிகள் வாழ வேண்டும். ஆண்டவரே, ஃபர்கிவ்னஸ், மன்னித்தல் என்ற காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவரே சபைகளில் எவ்வளவா இது குறைவுபட்டு கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கொருவர் மன்னித்து ஆண்டவரே முது பிள்ளைகளாய் ஆண்டவரே உம்முடைய வித்தானது எங்களுக்குள் இருக்கிறது என்று எண்ணி பார்த்தவர்களாய் நாங்கள் இன்னும் ஆவிக்குரிய காரியங்களை வளர்ச்சி பெறவும், ஆண்டவரே ஆதியிலே இந்த சகோதர சபையானது எப்படியாக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த அன்பிலே நாங்கள் பெருகத்தக்கதாகவும் ஒருவருக்கொருவர் நாங்கள் மன்னித்து ஆண்டவரே எங்களுடைய அன்பை நாங்கள் இன்னும் அதிகமாய் காட்டி
இந்த பூமியில நாங்கள் வாழும் வரைக்குமாக கூட ஆண்டவரே உமது கிருபையினால் ஆவியானவர் தாமே எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை கூட ஆதம்பாக்கம் அசம்பிளியில் இருக்கிற அருமையான சகோதரர் ஆல்வி அவர்களையும் கூட உமது பாதபல கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மொழிபெயர்க்கும் போது நீர் அவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே அதனுடைய ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல கிடைக்கக்கூடிய அந்த செய்தியானது எங்களை அடையத்தக்கதான வகையிலே நீர் அவரை பிரயோஜனப்படுத்த வேண்டுமா உடைய பாதபல்ல தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமா உமது இரக்கம் உமது கிருபை எங்களை தாங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது கிருபைக்குள்ளாக எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவரே. இணையதளத்தில் இருந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கூட நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வெறுமையாக்கி எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திறந்து தாவீதினுடைய இருதயத்தை போல உமக்கு ஏற்ற இருதயமாய் நாங்கள் காணப்படத்தக்கதாக எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இந்த வேலையை ஆசீர்வதித்து தாரும். எல்லாவற்றையும் ஒன்றான மெய்கர்த்தர் ஈஸ்வரமாய் இயேசு கிறிஸ்து மூலம் உம்முடைய பாதங்களை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நேசப்பிதாவே. ஆமென். Thank you, Brother Melvin. May God bless you for the prayer. May God be with each one of us. Now we are going into the message. Let us open the Bibles and be ready for what God wants to talk to us. Over to Evangelist John Prabhakaran from Trichapalli and to Brother Albi Wilson from Chennai. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. May God's holy name be glorified. உங்களுடனே சேர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க கிடைத்த இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். I thank God for He has given me this opportunity to be able to study from His Word along with all of you. கர்த்தருடைய பண்புகளிலே நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிற ஒரு பண்பு மன்னிப்பாகும். Out of the characteristics of God, the one that is very blessed for us is His characteristic of forgiveness. அந்த தெய்வீக மன்னிப்பை குறித்து இன்றைக்கு உங்களுடனே சிறிது நேரம் தியானிக்க இருக்கிறேன். I am here to meditate with all of you about that divine forgiveness. கர்த்தருடைய பண்புகளிலே மன்னிப்பு என்பது ஒரு முக்கியமான பண்பாகும். Among the characteristics of God, forgiveness is a very important one. கர்த்தர் தன்னுடைய பண்பை மனுஷனுக்கு வெளிப்படுத்துகிற வசனத்தை யாத்ராகம புத்தகத்திலே வாசிக்கிறோம். We read in Exodus how God is revealing that characteristic to man. யாத்ராகமம் 34 அதிகாரம் 6-7 வசனங்கள். Exodus 34 verses 6 and 7. கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். The Lord God, merciful and gracious, long-suffering and abounding in goodness and truth, keeping mercy for thousands, forgiving iniquity and transgression and sin. சங்கீதத்திலே ஒரு விசேஷமான வசனமாக 130 சங்கீதம் 4 வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். In Psalms 130 and verse 4, we see a very special verse. உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. There is forgiveness with you. பாவத்துல பிடிபட்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு மன்னிப்பு உண்டு என்கிற செய்தி எவ்வளவு சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் தரக்கூடியதாய் இருக்கிறது. How much joy and belief it gives to a man who is bound in the clutches of sin. கோவிட் வியாதினாலே பாதிக்கப்பட்ட ஒருவர் ஆஸ்பத்திரியிலே உயிருக்கு போராடி கொண்டு வெண்டிலேட்டர்ல மாட்டப்பட்டிருக்கிறார் என்று நாம் வைத்துக் கொள்வோம். I heard about a person who was in the hospital affected by COVID and was in the ventilator. It's only an assumption. அவரை டாக்டர் வந்து இனிமே பிரயோஜனம் இல்லை, நம்பிக்கை இல்லை, நீங்க வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த வெண்டிலேட்டர்ல இருந்து கலட்டி டாக்டரால் கைவிட்டப்பட்ட நிலையில அவர் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். And it is also considered that that person was being told by the doctors that he is not going to survive, and he removes the ventilator and he asked the family members to take him back home. அப்படி போய் கொண்டிருக்கிற வேளையில
ஒரு பெரிய டாக்டர் ஒருவர் வழியில அவரை சந்திச்சு, உங்களை ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சீக்கிரத்துல உங்களை நோயை விட்டு குணமாக்கி உங்களுக்கு மறுபடியுமாக ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னால் அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். So in that situation, while he is taken back home, and there is a much greater doctor who meets them on the way, and he tells to this patient, he says, you don't have to worry, I'm going to deliver you from this sickness and you're not going to die. What kind of a joy will that person have? அதுபோலவே நம்பிக்கை இல்லாத மனுக்குலத்துக்கு கர்த்தரிடத்திலே மன்னிப்பு உண்டு என்கிற செய்தியானது மகா பெரிய ஆசீர்வாதமான செய்தியாகும். For this world that does not have any hope, the fact that the Lord is a God of forgiveness is a great joy and is a great news. யவீருனுடைய மகள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவம் தருவாயில் இருக்கிறாள். Jairus' daughter is in the point of death. இயேசுவானவர் அந்த ஊருக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே யவீரு அங்கே ஓடுகிறார். When he heard that the Lord had come to his village, he runs to meet the Lord. அவர் பாதத்திலே விழுந்து, நீர் வந்து எப்படியாவது என்னுடைய மகளை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். He falls at the Lord's feet and he pleads him to come to his house and to deliver his daughter from sickness. ஆனால் இயேசுவானவரோ அவர் வீட்டுக்கு போவதை தாமதம் செய்து கொண்டிருக்கிறார். But we find that the Lord is delaying going to Jairus' house. போகிற வழியிலே திரளான கூட்டம் இருக்கிறது. ஒரு பெண் அவரை தொடுகிறார். அவர் நின்று யார் தொட்டது என்று சொல்லி அதை கண்டுபிடிப்பதிலே நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார். He is going to his house, and on the way there is a big crowd, and there is a woman who touched the hem of his garment. He is standing there and asking, who touched the hem of my garment? He is doing this and wasting time at that place. அப்படி அவர் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய வீட்டிலே இருந்து ஒரு செய்தி வருகிறது, ஐயா போதகரை தொந்தரவு பண்ண வேண்டாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்பிக்கை இனிமேல் இல்ல என்று செய்தி வருகிறது. Then as this incident happens, there is a news coming from Jairus' house and telling, don't trouble the preacher, the child has already passed away. லூக்கா 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். We read this in Luke chapter 8 and verse 50. இயேசுவானவர் யவீருவை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். But when Jesus heard it, he answered him saying, do not be afraid, only believe and she will be made well. முற்றிலுமாய் நம்பிக்கை இழந்து போன அந்த யவீருவுக்கு இயேசுவானவருடைய அந்த வார்த்தைகள் எவ்வளவு அமிர்தமாய் ஆறுதலாய் இருந்திருக்கும். That person, Jairus, when he had lost all hope, when he heard these words from the Lord, what kind of a consolation and comfort he must have received. இன்னொரு கற்பனை கூட நான் செய்து பார்க்கிறேன். I am doing another imagination here. தான் சிலுவையில் அறையப்பட வேண்டிய அந்த நாளிலே பரபாஸ் தன்னுடைய கடைசி நிமிடங்களை சிறைச்சாலையில எண்ணிக்கொண்டிருக்கிறார். Barabbas is about to be crucified, and the last moments he is there in the jail, and he is imagining the moments that are ahead of him. அவருடைய இருதயம் படபடக்கிறது, ஏனென்றால் அது கடைசி நிமிடங்கள். His heart is troubled because those are the last moments of his life. இதோ அதிகாரிகள் வந்து விட்டார்கள், அவர் வருகிற சத்தம் கேட்கிறது. He can hear the authorities coming to take him to be crucified. பரபாஸ் நடுங்க ஆரம்பிக்கிறார். He is about to tremble and fear. ஆனால் வந்த அதிகாரிகள் அவருடைய விலங்குகளை அவிழ்த்து, நீ மன்னிக்கப்பட்டாய், நீ விடுதலையானாய், இனிமேல் நீ சுதந்திரமாய் போகலாம் என்று சொல்லுகிறார்கள். But the authorities come there and they tell him that you are now free, you can go away, and they remove his chains. இது பரபாசுக்கு நம்ப முடியாததாக, ஒரு பெரிய தாங்க முடியாத அதிர்ச்சியாக இருக்கிறது. This is a shock that Barabbas will not be able to believe. அதுபோலதான் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில், in like manner, when it is appointed for man to once die and to be kept for judgment, நம்மை நியாயம் தீர்க்க போகிற அதே நியாயாதிபதி என்னிடத்திலே மன்னிப்பு உண்டு என்று நம்மிடத்தில் சொல்வாரானால் அது எப்படிப்பட்ட அடக்க முடியாத ஆனந்தமாயிருக்கும். The same judge who is there to judge you, if he with his own mouth utters and says that you have redemption, what kind of a joy we will face.
இந்த தெய்வீக மன்னிப்பை தான் ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானிக்க இருக்கிறோம். We are here to meditate about this divine forgiveness today. இந்த தெய்வீக மன்னிப்பிலே 3 உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand 3 important truths here. ஒன்று, தெய்வீக மன்னிப்பானது மனுஷ புத்திக்கு விளங்கக்கூடாமல் அது குழப்பமான ஒன்று. One, it is something that cannot be comprehensible to human mind. இரண்டாவதாக, தெய்வீக மன்னிப்பு விலையேற பெற்றது. Secondly, divine forgiveness is very, very precious. மூன்றாவதாக, தெய்வ மன்னிப்பானது விதிமுறைக்கு உட்பட்டது. Thirdly, divine forgiveness is within boundaries. It is conditional. It is அது conditional. விதிமுறைகளுக்கு உட்பட்டது. Yeah, it is conditional. முதலாவது, தெய்வீக மன்னிப்பானது விளங்கிக் கொள்ள முடியாதது. First, it is uncomprehendable. ஏனென்றால் கர்த்தர் மன்னிக்கிறவர் என்று வாசிக்கிற அதே யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், In the same passage where we read in Exodus chapter 34 and verse 7, where we read that the Lord is a Lord of forgiveness, குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று வாசிக்கிறோம். we also read in the latter part of the same verse, visiting the iniquity of the fathers upon the children and the children's children to the 3rd and the 4th generation. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நீதி உள்ளவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். We also see that the Lord is a righteous God. யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, In Job chapter 37 and verse 23, கர்த்தர் நியாயத்தில் பெருத்தவர், அவர் மகா நீதிபரர் என்று வாசிக்கிறோம். He is excellent in power and judgment and abundant justice. நீதி என்பது பட்சபாதம் இல்லாமல் தவறு செய்தவர்களை தண்டிப்பதுதான் நீதி. What is justice is to punish someone without any partiality. ஆனால் மன்னிப்பு என்பது தவறு செய்தவர்களை தண்டனைக்கு தப்ப செய்வது. But what is forgiveness is for the people to be forgiven for their iniquities. அப்படியானால் ஒரே கர்த்தர் ஒரு பக்கம் நீதி உள்ளவராயும் அதே சமயத்திலே மன்னிக்கிறவராயும் இருப்பது எப்படி சாத்தியமாகும்? So in that case, how can the same God be a God who is a God of justice at the same time be a God of forgiveness? தேவ மன்னிப்பானது மனிதருடைய மன்னிப்பை போன்றதல்ல. God's forgiveness is not like human forgiveness. தேவ மன்னிப்பு என்பது தவறு செய்தவரை தேவனுடைய நீதியான தண்டனைக்கு தப்ப செய்வது மட்டுமல்ல, God's forgiveness is not only protecting people who have committed crime or mistakes or sins. தேவ நீதி நிமித்தம் உண்டாகும் அவரது உக்கிர கோபத்தை தணிய செய்வதும் ஆகும். It is also something that will reduce or take away his divine anger. Quench the divine wrath. Quench the divine wrath of God. பாவம் செய்தவர்கள் மீது தேவனுக்கு இயற்கையாக கோபம் பற்றி எரிகிறது என்று வேதத்துல வாசிக்கிறோம். We see that the wrath of God will devour those who sin against God. குறிப்பாக உபாகமம் 29:28 We see that in Deuteronomy chapter 29 and 28. The same book, அதே புத்தகத்திலே 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும், In the same book of Deuteronomy chapter 32 and verse 22. யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், In Joshua chapter 7 and verse 6. சங்கீதம் 78:38, Psalm 78 and 38. ரோமர் 3ஆம் அதிகாரம் 25-26 வசனம். Romans chapter 3 verses 25 and 26. ரோமர் 3:25-26. Romans chapter 3 verses 25 and 26. தேவன் முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து
To 25, whom God set forth to be a propitiation by his blood through faith to demonstrate his righteousness, because in his forbearance God has passed over the sins that were previously committed. தேவன் முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து, அதாவது பாவத்தை கடந்து சென்றதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுவை கிருபாதார பலியாக ஏற்படுத்தினார். We read that from verses 24 onwards, that being justified freely by his grace through the redemption that is in Christ Jesus, whom God set before us to be a propitiation by his blood through faith, to demonstrate his righteousness, because in his forbearance God has passed over the sins that were previously committed. ஆகவே மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதிலே பாவமானது தேவனுடைய நீதியின் தண்டனைக்கு தப்பவில்லை. So it is not that there is no punishment for sin. So மனிதனுடைய பாவமானது மன்னிக்கப்பட்டாலும் தேவ நீதியின்படி தண்டனை தப்பவில்லை. Even though man is forgiven for his sins, the judgment or the justice still prevails. கர்த்தரோ தம்முடைய கிருபையினாலே மனிதனுடைய தவற்றை தன் மீது ஏற்றுக்கொண்டு தன்னையே பலியாக்கி மனிதனுக்கு மன்னிப்பை விளங்க பண்ணுகிறார். We find that the Lord by his grace forgiving man and is giving redemption through the Lord Jesus Christ. ஆகையினாலே தேவன் தாமே தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொள்கிறதுனாலே தேவனுடைய நீதியும் நிறைவேறுகிறது, அவருடைய கிருபையினாலே மனுஷனுக்கு மன்னிப்பும் கிடைக்கிறது. Because he is taking that punishment upon himself, the justice of God also prevails. At the same time, the forgiveness of God on man also prevails. அதைத்தான் ஏசாயாவின் புஸ்தகத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 53 அதிகாரம் 11 வசனம். That is what we clearly read in Isaiah chapter 53 and verse 11. அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமத்தை தாமே சுமந்து கொள்வார். 53 verse 11. Yes. He shall see the travail of his soul and be satisfied. By his knowledge, my righteous servant shall justify many, for he shall bear their iniquities. இந்த சத்தியத்தை புதிய ஏற்பாட்டில் எப்படியாக வாசிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 5:21 In 2 Corinthians chapter 5 and verse 21, we read in New Testament, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். For he made him who knew no sin to be sin for us, that we might become the righteousness of God in him. பரிசுத்தர் தேவனால் கைவிடப்படும் அளவுக்கு பாவம் ஆக்கப்படும் இந்த விந்தை மனிதனுடைய சிந்தையிலே ஜீரணிக்க முடியாதது. Man cannot comprehend a situation where he is bound in sin. அதுபோல ஒரு பாவி எப்படி நீதிமான் ஆக்கப்பட முடியும்? ஒரு பாவி நீதிமான் தேவனுடைய பார்வையில ஆகுகிறான் என்றால் இந்த விந்தையும் நம்முடைய சிந்தையால் ஜீரணிக்க முடியாது. We cannot also comprehend the fact that a sinner becomes a righteous man. ஆனால் இது விளங்கிக் கொள்ள கடினமானதாக இருந்தாலும் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க மிகவும் எளிமையானது. But even though it is difficult to comprehend, it is easy for us to experience it. இரண்டாவதாக தேவ மன்னிப்பானது விலையேற பெற்றது. Secondly, God's forgiveness is precious. இதை நம்ம சாதாரணமா I'm sorry என்று சொல்வதை போல அல்ல. This is not like normally saying I'm sorry. நம்ம யாராவது மன கஷ்டப்படுத்தி இருந்தால் அல்லது நம்மை தூஷித்திருந்தால் அல்லது நம்மளை பத்தி இல்லாதும் பொல்லாத சொல்லி இருந்தால் அவர்களை மன்னிப்பதிலே நாம் ஒரு கிரயமும் செலுத்துவதில்லை. If somebody has accused us of something that we have not done or has spoken ill about us, we will not forgive them. நாம அதை மன்னிப்போமானால் அதுல ஒரு பைசாவும் செலவு பண்ண வேண்டியதில்லை, அதுல ஒரு கிரயம் இல்லை. If we have to forgive them, even in that case, there is nothing that we will spend for that. ஆனால் ஒருவேளை ஒருவர் நம்மிடத்துல பட்ட கடனை மன்னிப்போமானால் அந்த கடன் எவ்வளவோ அவ்வளவு நஷ்டம் ஒருவேளை நமக்கு உண்டாகும் அல்லது அவ்வளவு கிரயம் நாம் செலுத்த வேண்டியது வரும். Yeah, we will have to spend that money if there is a loss because of that. ஆனால் தேவ மன்னிப்பானது வித்தியாசமானது. But God's forgiveness is totally different.
ஏனென்றால் ரத்தம் சிந்தாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். In Hebrews chapter 9 and verse 22, we read there is no forgiveness of sin without the remission. There is no remission of sins without the shedding of blood. ரத்தம் சிந்தாமல் இந்த தேவ மன்னிப்பு உண்டாகாது. So without shedding blood, there cannot be any forgiveness of sins. இது எப்படிப்பட்ட ரத்தம்? What kind of a blood is this? 1 பேதுருவிலே அதனுடைய விடையை வாசிக்கிறோம். 1 பேதுரு 1 அதிகாரம் 19ஆம் வசனம். In 1 Peter chapter 1 and verse 19, we read the answer for that. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் சிந்தப்பட வேண்டும். But with the precious blood of Christ, as of a lamb without blemish and without spot. பாவமில்லாத ரத்தம் சிந்தப்பட வேண்டுமானால், If there has to be the spotless, blemishless blood to be shed, முதலாவது தெய்வம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய மனிதனாக மாற வேண்டும். firstly, God has to transform himself to be a man having flesh and blood. அதைத்தான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவரானார். That is what we read in Hebrews chapter 2 and verse 14, that he likewise shed in the same like us. அவர் மனிதனாக வேண்டுமானால் முதலாவது தம்மை தாமே வெறுமையாக்க வேண்டும். If he had to be man, he had to first empty himself. அதைத்தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். That is what we read in Philippians chapter 2 and verse 7. அது மாத்திரமல்ல 2 கொரிந்தியர் 8:9 அவர் தரித்திரரானார் என்று வாசிக்கிறோம். In 2 Corinthians chapter 8 and verse 9, we find that he became poor for us. அது மாத்திரமல்ல அவர் ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. Not only that, he had to take a body upon himself. அப்ப கர்த்தர் அதற்கென்று ஒரு பிரத்யேகமான சரீரத்தை செய்ய வேண்டியது இருந்தது. And for that, God had to create a particular body for himself. அதைத்தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். That is what we read in Hebrews chapter 10 and verse 5. You have prepared a body for me. எப்படிப்பட்ட சரீரம் அது? What kind of a body is that? ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். We see in Romans chapter 8 and verse 3, the latter part, God did by sending his own son in the likeness of sinful flesh. அப்போ தெய்வம் தன்னை வெறுமையாக்க வேண்டும். தெய்வம் ஒரு சரீரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் பாவ மாம்சத்தின் சாயலாக இருக்க வேண்டும். He had to empty himself, he had to take human form, and he had to take it in likeness of sinful flesh. அது மாத்திரமல்ல, அவர் தன்னிலே தானே பாவம் இல்லாதவராக வாழ்ந்தும் தம்முடைய பரிசுத்த சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமக்க வேண்டியதாயிருந்தது. Even though he lived a sinless life, in his righteous body he had to take the sins of every one of us on himself. அதைத்தான் 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். That's what we read in 1 Peter chapter 2 and verse 24. அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். Who himself bore our sins in his own body on the tree. அதைத்தான் கொஞ்சம் முன்னதாக நாம் வாசித்தோம். பாவம் அறியாதவரை நமக்காக பாவம் ஆக்கினார். That is what we read some time ago, that he who knew no sin was made sin for us. அவர் பாவம் ஆக்கப்பட்டதினாலே பாவத்தின் ஆக்கினையாக தெய்வத்தால் நொறுக்கப்பட்டார் என்று ஏசாயா 53:5 வாசிக்கிறோம். So because he was made sin for us, he was being crushed by God the Heavenly Father. அவர் நொறுக்கப்பட்டார். Because he was crushed. அதுக்கப்புறம் தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்ற வேண்டியதாக இருந்தது. He had to pour his soul on death. அதான் ஏசாயா 53:12 வாசிக்கிறோம். That is what we read in Isaiah chapter 53 and verse 12. ஆகவே நாம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று பேதுரு 1 அதிகாரம் 18-19 குறிப்பிடுகிறார்.
That's what we 1 read in பேதுரு 1 1 Corinthians, 18-19. 1 Peter chapter 1 verses 18 and 19. We read that we are not redeemed with corruptible things like silver or gold, but with the precious blood of Christ. இதுதான் வெளியேறப்பட்ட மன்னிப்பு என்று நாம் சொல்லுகிறோம். This is what we call as precious forgiveness. இது மனிதன் சம்பாதிக்க முடியாது. This is not something that man can earn himself. முழு உலகத்தையும் ஈடு செலுத்தினாலும் சம்பாதிக்க முடியாது. This is not something that can be earned by even giving the entire world. ஆனால் அது அவ்வளவு விலையேறப்பட்டதா இருந்தாலும் மனுஷனுக்கு 100% இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. Even though it is so precious, it is given absolutely free for man. அதைத்தான் ரோமர் 3:24 வாசிக்கிறோம். That's what we read in Romans chapter 3 and verse 24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். Being justified freely by his grace through the redemption that is in Christ Jesus. ஆகவே முதலாவது இது நம்முடைய புத்திக்கு விளங்காத ஒரு சத்தியம், ஆனாலும் அது நமக்கு எளிதாக பெற்றுக்கொள்ளக்கூடியது. This is firstly something that it is uncomprehendable to our minds, but we receive it very easily. இரண்டாவதாக நாம் எண்ணி பார்க்க முடியாத, செலுத்த முடியாத மகா பெரிய கிரயம் உள்ளது, ஆனால் நமக்கு அது முற்றிலும் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. Secondly, it was a price that was priceless, but it was given to us absolutely free. மூன்றாவதாக இந்த Thirdly, மன்னிப்பு இலவசமாய் இருந்தாலும் இது நிபந்தனைக்கு உட்பட்டது. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், நிபந்தனைக்கு உட்பட்டது. even though this is free, there are terms and conditions for it. பிசாசு அநேக விசுவாசியுடைய கண்களை இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இந்த நிபந்தனைக்கு தான் அவன் மறைத்து போடுகிறான். Today, devil is covering these terms and conditions from many believers' eyes. 1 பேதுரு 1:9. 1 Peter chapter 1 and sorry. verse 9. 1 யோவான் 1:9. 1 யோவான் 1:9. 1 John chapter 1 and verse 9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. மெய்யாகவே தவறை உணர்ந்து திருந்தும் மனதுடன், திருத்திக் கொள்ளும் மனதுடன் அறிக்கை செய்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு 100% இலவசம். The forgiveness of sins is free for all those who really confess and repent in their heart and turn back from their sins. ஆனாலும் கூட அந்த மன்னிப்பை அமல்படுத்துவதற்கு சில நிபந்தனைகள் அல்ல விதிகள் உண்டு. But there are certain terms and conditions to be able to bring that forgiveness to pass. அதை முதலாவது நாம் மத்தேயு 6:14 14-15 வசனங்களிலே வாசிக்கிறோம். Matthew chapter 5, 6. chapter 6 verses 14 and 16. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். Verses 14 and 15, for if you forgive men their trespasses, your heavenly Father will also forgive you. But if you do not forgive men their trespasses, neither will your Father forgive your trespasses. இதுதான் மன்னிப்புக்கு தேவன் நியமித்திருக்கிற விதிகள் அல்லது நிபந்தனைகள். These are the conditions God has laid down for forgiveness. மறுபடியும் வாசிப்போம். மாற்கு எழுதின சுவிசேஷம் 11 25-26 வசனங்கள். We will again read Mark chapter 11 verses 25 and 26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். And whenever you stand praying, if you have anything against anyone, forgive him
that your Father in heaven may also forgive you your trespasses. But if you do not forgive, neither will your Father in heaven forgive your trespasses. இது நேர்முறையாயும் எதிர்மறையாயும் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டாலும் ஏனோ விசுவாசியுடைய இருதயத்துல இந்த நிபந்தனையாவது இன்னும் உட்செல்லவில்லை. Even though this is told directly and indirectly, this is something that has not gone into the mind of the believers. இவ்வளவு வெளியேறப்பட்ட மன்னிப்பை நாம் சொந்தமாக்க தவறிவிடுகிறோம். We are failing to receive this great forgiveness. மன்னிக்கப்படாமலேயே நாம் மன்னிக்கப்பட்டோம் என்று நினைத்துக் கொள்கிறோம். We are thinking that we have been forgiven even though we have not been forgiven. முதலாவது வீட்டை எடுத்துக்கொள்வோம். Firstly, let us take our house. வீட்டிலே முதலாவது இந்த மன்னிப்பு செயல்படுகிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். Let us think if this forgiveness is being practiced in our houses. ஒருவேளை அது வீட்டிலே துவங்குமானால் மற்ற இடங்களிலும் அது செயல்படும் என்று நாம் நம்ப வாய்ப்பு இருக்கிறது. We can believe that if it is practiced in the house, it will be done outside as well. இது அனுதினமும் நடைபெறுத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சத்தியமாகும். This is a very important truth that has to be made practical in our everyday lives. ஆகையினால்தான் கிறிஸ்து சபையை ஏற்றுக்கொள்கிறது போல புருஷன் மனைவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. That is why the word of God says that the man has to accept his wife just like how the Lord accepted the church. இது வீட்டிலே செயல்படுமானால் வீட்டிலே எப்பொழுதும் சமாதானம் ஒருபோதும் குன்றாது குறையாது அகலாது. If this is being practiced in the houses, then the peace will never reduce or be not there in the houses. கடவுள் நம்மை மன்னிப்பதற்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. We do not give room for the Lord to forgive us. நாம் வீட்டிலே மன்னிக்கப்பட்டவர்களானால் அது நிரந்தரமாய் இருக்கும்படி நாம் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். If we are to be forgiven, we'll have to be forgiving to others. சபை என்பதும் தேவனுடைய வீடாய் இருக்கிறது. The church is also the house of God. ஆகவே வீட்டிலே நமக்கு மன்னிக்கக்கூடிய பழக்கம் இருக்குமானால் அது சபைக்கும் அந்த பழக்கம் கடந்து செல்லும். If we have the practice of forgiving in the house, that practice will also be extended in the assembly. இன்றைக்கு சபையானது விசுவாசிகளானவர்கள் இந்த சத்தியத்தை இருதயத்தின் ஆழத்திலே புரிந்திருப்பார்களானால் இன்றைக்கு சபைகளிலே சமாதானம் அகல வேண்டிய அல்லது பிரிவினைகள் உண்டாக வேண்டிய அவசியம் இல்லை. Yeah, if this fact that is installed in our hearts, there is no need for divisions to be seen in today's churches. அது மாத்திரமல்ல, நாம் சமுதாயத்துக்கு போகும்போது இந்த சத்தியம் நமக்குள்ளே வேலை செய்யுமானால் சமுதாயத்திலே நாம் அநேக பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். If this fact is instilled in our hearts when we go out to the society, it can prevent so many problems in our society. அது மாத்திரமல்ல, நம்முடைய சாட்சியை நாம் உறுதியாய் நிலைநிறுத்த முடியும். It will also help us to be established in our faith. ஆகவே வேதம் மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறது, நாம் கர்த்தர் நமக்கு மன்னிக்க வேண்டுமானால் மனப்பூர்வமாய் மற்றவர்களுக்கு நாம் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். Therefore, the word of God clearly reiterates that if we have to be forgiven, we will have to forgive the others. இப்ப இயேசுவானவர் ஜெபிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தார் சீஷர்களுக்கு. The Lord taught his disciples how to pray. அப்பொழுது என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, in Matthew chapter 6 and verse 12, he taught them like this: எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. ஆகவே நாம் ஜெபம் பண்ணும்போது கூட, ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல எனக்கு மன்னியும் என்றுதான் கர்த்தர் ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். The Lord has asked us, even when we pray, to pray that Lord forgive me like how I forgive others. மேலும் கர்த்தர் எப்படியெல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை இந்த வேளையிலே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். We should also remember at this time how all the Lord has asked us to be forgiving. நாம் மன்னிக்கிறதிலே சோர்ந்து போக முடியாது. We cannot be weary of forgiving others. இப்படியாக மத்தேயு 18:22 வாசிக்கிறோம். In Matthew 18 and verse 22, we read like this: 70 தரம் மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். He says that we have to forgive 70 times 7. பிரியமானவர்களே,
ஒருவர் 100 வருஷம் வாழ்வாரானால் அவர் 315 கோடியே 36 லட்சம் 315 கோடியே 36 லட்சம் நிமிடங்கள் தான் இந்த உலகத்துல வாழ்கிறார் 100 வயசுன்னா. If a man lives for 100 years, he lives for 315 crore and 36 lakhs and 36 lakhs minutes in this world. அப்போ not minutes, seconds. அப்போ நம்ம ஒவ்வொரு செகண்டும் மன்னிச்சுக்கிட்டே இருந்தாலும் நாம் 10 டிஜிட், அதாவது ஸ்தானங்கள் 10 ஸ்தானங்கள் உள்ள எண்ணை தான் நாம் சந்திக்க முடியும். Even if we forgive every minute in our entire life, if we assume that we live for 100 years, we will only be able to forgive to a number equivalent to 10 digits. ஆனால் 70 தரம் 7 என்று சொல்லும் போது அதுல 70 டிஜிட் இருக்கிறது, 70 ஸ்தானங்கள் இருக்கிறது. But when we say 70 times 7, it is 70 digits. அப்படியானால் நாம் கிட்டத்தட்ட 300 முறை வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். Which means we'll have to live about 300 times. பிரியமானவர்களே, அப்படியானால் நாம் மன்னிக்கும்படியாக தெய்வம் எப்படி வலியுறுத்துகிறார் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். Which means we'll have to think how much the Lord is asking us to be forgiving. யாரெல்லாம் மன்னிக்கலாம்? Who all can be forgiven? கர்த்தர் யாரெல்லாம் மன்னிக்கிறாரு? To whom all has the Lord shown forgiveness? அதுக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. லூக்கா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். In Luke chapter 11 and verse 4, the word of God clearly says, லூக்கா 11:4, Luke chapter 11 and verse 4, எவருக்கும் மன்னிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. and for we also forgive everyone who is indebted to us. ஆகவே மன்னிக்க தகாதவர்கள் என்று ஒரு கூட்டம் மக்களை வேதம் ஒரு காலம் அனுமதிக்கிறது இல்ல. The Lord does not bring about a category of people who cannot be forgiven. இவர் எனக்கு செஞ்சுக்கிறத பார்த்தா இவரை நான் மன்னிக்கவே முடியாதுன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. நான் கர்த்தர் ஒருத்தரையாவது இவனை நான் மன்னிக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை வைத்துக் கொள்வதில்லை. A man can never say that I cannot forgive this man for what he has done to me, because the word of God does not permit us not to forgive anybody at all. அடுத்தபடியாக மன்னிப்பு மனப்பூர்வமாய் இருக்க வேண்டும், அசந்து கொண்டு செய்வதல்ல, அது மனப்பூர்வமாய் செய்ய வேண்டியது என்று வேதம் சொல்லுகிறது. Nextly, the word of God says that the forgiveness has to come from the heart and not just by deed. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். We read that in Matthew chapter 18 and verse 35. மனப்பூர்வமாய் நாம் மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். He reads like this, so my heavenly Father also will do to you if each of you from his heart does not forgive his brother. பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது இயேசுவானவர் எப்படி மன்னிக்க வேண்டும் என்று செயல் விளக்கம் காட்டியிருக்கிறார். When we read all this, we see how the Lord has shown in practice how we need to forgive. ஆகினாலே கிறிஸ்து மன்னித்தது போல மன்னியுங்கள் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எபேசியர் 4:32. In Ephesians 4 and verse 32, we read how it says that we'll have to forgive like how Christ forgave us. அதே சத்தியத்தை மறுபடியும் கொலோசியருக்கு எழுதும் போது பவுல் கொலோசியர் 3:13 குறிப்பிடுகிறார். Apostle Paul, when he writes the book of Colossians in Colossians chapter 3 and verse 13, he also reiterates the same fact. ஞாயிற்றுக்கிழமையில நம்ம கர்த்தருடைய சன்னிதானத்திலே வரும்போது, when we come into God's presence on a Sunday morning, நம்மை பாவியாக கர்த்தர் பார்க்கிறதில்ல. the Lord doesn't look at us as a sinner. அவர் நம்ம பார்க்கும்போது மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனாலே நீதிமானாக பாவிக்கிறார். Because we are forgiven, he looks at us as a righteous man. அது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. It is a very happy thing for us. அதனால நம்ம அடிக்கடி தியானிக்கிறது, அவர் கிழக்குக்கும் மேற்குமாக என்னுடைய பாவத்தை விலக்கினார். Therefore we oftentimes remember that he has removed my sins as far as the east is from the west. அவர் சமுத்திரத்தின் ஆழத்திலே என்னுடைய பாவங்களை போட்டு விட்டார். And he has put my sins in the depths of the sea. அவர் தன்னுடைய முதுகுக்கு புறம்பாக என்னுடைய பாவங்களை போட்டு விட்டார். And he has thrown my sins behind his back. அவர் என்னுடைய பாவத்தை ஒருபோதும் நினைக்கிறதில்ல. He doesn't remember my sins anymore.
இதெல்லாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாம் நினைவு கூறுகிறோம். This is what we remember every Sunday. அது உண்மையா இருக்குமானால், If that is true, அன்றையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை நம்முடைய வாழ்க்கையில எந்த மனுஷன் மீதும் நாம் இருதயத்திலே கசப்பு கொள்ள இயலாது. if that is true, then we can never, for the rest of that week, have any hard feelings on anybody. இதற்காகத்தான் கர்த்தர் உவமையை சொன்னார். ஒரு உவமையை கர்த்தர் சொன்னார். That is why the Lord told a parable. ஒரு மனுஷனுக்கு 10,000 தாலந்து கடன்பட்டிருந்தான். A man was debted about 10,000 talents. அவன் கடன் கொடுத்தவன் அவனுக்கு கடனை மன்னித்து விட்டான். But the one who gave him the debt had forgiven him that. ஆனால் மன்னிப்பை பெற்றுக்கொண்டவன், But the one who received forgiveness, அவன் போய் கொண்டிருக்கும் போது தன்னிடத்துல 100 வெள்ளி கடன்பட்ட ஒருவனை கண்டுபிடித்தான். and as he was going after being forgiven, he meets someone who had received a loan of 100 pieces or coins. அப்பொழுது அவனை அந்த கடனை திருப்பி கொடுக்குமாறு அவன் நிர்பந்தப்படுத்தினான். There he is compelling that person to give back the money that he had taken as loan. நடந்தது என்ன தெரியுமா? You know what happened? கடனை மன்னித்த அந்த பெரிய மனுஷன் கடன்பட்டவனை வரச் சொல்லி அவனை தான் மன்னித்த மன்னிப்பை திரும்ப பெற்றுக்கொண்டு அவனுக்கு தண்டனை கொடுத்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். We read that the greater man who had forgiven him the 10,000 called him and gave him punishment and asked him for that money that he owed to him. நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு திரும்ப பெற்றுக்கொள்ள விரும்புகிறதில்ல. The Lord doesn't desire to take back the salvation that he has given to us. ஆனால் உலகத்தை விட, உலகம் முழுவதையும் விட மகா விலையேறப்பட்ட நம்முடைய புத்திக்கு விட்டாத இந்த குழப்பமான இவ்வளவு பெரிய மன்னிப்பை இலவசமாய் பெற்ற நாம் மற்ற மனுஷரிடத்துல எப்படி மன்னிக்க வேண்டும் என்பதை புரிந்து செயல்படுவோமானால் கர்த்தர் மகிமைப்படுகிறவராக இருப்பார். We will bring glory to God if we forgive others the way in which the word of God is requesting us to forgive. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறோம். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மீகா 7:18. In Micah chapter 7 and verse 18, we read like this. மன்னிப்பதில் கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. Who is a God like you, pardoning iniquity? ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளை பற்றி உலகத்தார் இப்படி சொல்வார்களானால், மன்னிப்பதிலே விசுவாசிகளுக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இல்லை என்று உலகத்தார் சாட்சி சொல்வார்களானால், நம்முடைய சுவிசேஷம் எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்ப்பார்கள். If the world testifies about believers saying that there is no one who can forgive or pardon like the Christians or like the believers, how powerful will our words of salvation be? என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். I would like to share an incident from my life and end this message. நான் இளைஞனா இருக்கும்போது வேதாகம கல்லூரிக்கு போனேன். When I was a young man, I went to the Bible college. நான் போய் சில நாட்களிலே எனக்கு அங்க ஒரு பிரச்சனை வந்தது. After I joined college, in a few days there was a problem. நான் என்னுடைய 20வது வயது வரை நான் மாமிசம் சாப்பிட்டதில்லை, நான் சைவமாக இருந்தேன். Until the age of 20, I was a vegetarian. ஆனால் கோத்தகிரிக்கு அந்த கல்லூரிக்கு நான் போன போது அங்கே அனுதினமும் மாட்டு இறைச்சி சாப்பிட வேண்டிய அவசியம் இருந்தது. But when I joined the Bible college in Kotagiri, I had to eat beef every day. அது அந்த மாட்டுக்கறி முன்னாடி வச்ச உடனே எனக்கு அடிவயிறெல்லாம் பரட்ட ஆரம்பிக்கும். The moment the beef is placed before me, I would start getting a tingling sensation from my stomach. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்பொழுது நான் அது வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பித்தேன். It was very difficult for me to see it, and then I used to tell them that I do not want it. அப்ப எனக்கு டீனா இருந்த ஒரு மிஷனரி அமெரிக்கன் லேடி, அவங்களுக்கு கறி ஒரு ஆள் சாப்பிட மாட்டாருங்கிறது அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. One American lady who was a dean, she could not understand that someone would not eat meat. அதனால கொஞ்சம் கடின வார்த்தைகளோடு கூட என்னோட பேசினார்கள்.
Therefore, she used some harsh words at me. அதிலிருந்து நான் சுதந்திரமாக அந்த டைனிங் டேபிள்ல உட்கார முடியவில்லை. After that, I could not freely sit in the dining table. நான் வருவேன், உட்காருவேன், சாப்பிடுவேன், போவேன், அப்படி இருந்தேன். Then I used to just come, sit there, eat, and then go away. அந்த சகோதரி ஒரு நாள் என்னை தனியாக பேசும்படி என்னை கூட்டிக் கொண்டு போனார்கள். That sister one day took me separately to talk. அவங்க என் கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, என்னைய நீ மன்னிச்சிடணும், ஐ வாஸ் ராதர் ஹார்ஷ், நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது என்று சொல்லி என்னிடத்துல மன்னிப்பு கேட்டார்கள். She held my hand and she said, you should forgive me, I was rather harsh that day, I should not have said it. நான் சொன்னேன், நான் அன்னைக்கே மன்னிச்சிட்டேனே அப்படின்னு சொன்னேன். Then I told her that I had forgiven you that very same day. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு மிஷனரி என்கிட்ட மன்னிப்பு கேட்டது எனக்கு ரொம்ப டெலிகேட்டா இருந்தது. Such a great missionary, for her to come and ask forgiveness to me, I was in a very precarious situation. அப்ப அவங்க என்னை விடல. She did not leave me alone. அவங்க சொன்னாங்க, if you have மன்னிப்பு என்றால் என்ன என்பதை நீ புரிந்திருப்பாயானால் இப்படி சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. She said, if you had understood forgiveness, you would not have uttered this. அப்படின்னா என்னன்னு கேட்டேன். Then I asked her what she meant. நீ டைனிங் டேபிள்ல வரும்போது இந்த சம்பவத்துக்கு முன்னாடி இருந்தது போல கலகலப்பா இருக்க முடியவில்லை, ஏன்னு கேட்டாங்க. When you come to the dining table, you are not able to be like how you used to be before. மன்னிச்சிட்டேன்னு சொல்ற. You said you have forgiven me. ஆனால் but ஏன் உன்னால கலகலப்பா இருக்க முடியல? But why are you not rejoicing or happy when you are in front of the dining table? இதான் மனிதனுடைய மன்னிப்புக்கும் தேவ மன்னிப்புக்கும் உள்ள வித்தியாசம். This is the difference between God's forgiveness and man's forgiveness. அன்றைக்கு தான் ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய அர்த்தத்தை நான் கற்றுக்கொண்டேன். That is the day I understood the meaning of Romans chapter 4 and verse 5. அங்கே என்ன சொல்லி இருக்கிறது? பாவியை நீதிமான் ஆக்குகிறவர் என்று சொல்லி இருக்கிறது. What is said there is he makes a sinner into a righteous man. பாவியை நீதிமான் ஆக்க முடியுமா? Can a sinner be made a righteous man? கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். He alone can do it. உலகத்துல மாத்தவே முடியாது. விழுந்தது விழுந்ததுதான், செய்தது செய்ததுதான், பேசியது பேசியதுதான். In this world, whatever you spoken is spoken, whatever you done is done. ஆனால் தெய்வத்தினுடைய மன்னிப்போ அது இருந்த இடமும் இனி அதை அறியாது என்று சொல்வது போல, கர்த்தர் அந்த பாவத்தை செய்யாதது போல நம்மை அவர் ஏற்றுக்கொள்கிறவராயிருக்கிறார், நீதிமான்கள் ஆக்குகிறவராயிருக்கிறார். The Lord accepts us in a way that that there is no account of what we have done earlier, and He is accepting us as a righteous man. ஆயினால் தான் தேவனுடைய வீட்டுக்குள் வரும்போது நாம் எவ்வளவு பலவீனர்களாய் இருந்தாலும், எவ்வளவு அசுத்தமான நிலைமையில நம்மளை கெடுத்துக்கொண்டவர்களாய் இருந்தாலும், கற்றுக்கெடுத்த காரியங்களிலே நாம் கை வைக்க முடிகிறது, முன்னின்று நடத்த முடிகிறது, செயல்பட முடிகிறது, ஜெபிக்க முடிகிறது, ஆராதிக்க முடிகிறது. That is why even though we are so sinful, even though we are there is so much of blemish, we are able to come into God's presence and conduct the meetings, conduct the worship, and pray to God and do the things for God. இவ்வளவு விலையேறப்பட்ட ஸ்லாக்கியங்களை பெற்றுக்கொண்ட நாம் தேவனை எப்படியாக மகிமைப்படுத்த வேண்டும், ஆகவே நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தெய்வம் விதியை நியமித்திருக்கிறார், நிபந்தனையை வைத்திருக்கிறார். How much we have to glorify such a God, and therefore God has given us this condition for us to be forgiving to others. ஆகவே இன்னொரு முறை கர்த்தர் சொன்ன வசனத்தை, கர்த்தர் ஒரு காலம் மாறாதவர், அவர் மாற மாட்டார். அவர் நீங்கள் மன்னியாதே போனால் பரமபிதா உங்களுக்கு மன்னியார் என்று பலமுறை வேதத்திலே சொல்லி இருக்கிறார். The Lord never changes, and the word of God says that if you do not forgive others, God also will not forgive you. ஆகவே நாம் அற்பமா இந்த சத்தியத்தை எண்ணிக்கொள்ளாமல் அதை நமக்கு பெருத்த ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளும்படி நாமும் கிறிஸ்துவை போல மன்னிக்க முதலாவது வீட்டிலே, நம்முடைய மனைவி புருஷனிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே, உறவினரிடத்திலே நாம் அதை பயிற்றுவிப்போம். பின்பு தொடர்ந்து நாம் சபையிலும் சமுதாயத்திலும் மன்னிக்கிறவர்களுக்கு இவரை போல ஒப்பானவர்கள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பேசின எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்தவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக.
Therefore, let us not take this lightly, but let us take this into heart and start practicing this in our houses, which will help us to take this to the church and to the society. And people around will be able to tell that there is nobody else who will forgive like them. And the Lord enable us to be able to do that. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. May God's name be glorified. Thank you, Brother Alvin. God be with you. Thank you. Praise be to God. May the name of the Lord be glorified. This topic of forgiveness is very much needed in this 21st century, as very many churches have this problem. Individuals and families and churches have this problem of believers to forgive one another. And if we cannot forgive our own dear ones, then how can we forgive those who are outside the church? That is a question which is posed to us. And how will our gospel be effective? How will our evangelism be effective? How will our going out, they tell that he is a Christian person? All these are the questions that had gone through my mind as I heard this message, because this message even spoke to my heart when even this evening time, how important it is to forgive. And those words on the cross, Father, forgive them, for they do not know what they are doing. It seems very elementary or very simple for us. But with great pain, agony, and humiliation, the Lord told on the cross. And he had given us that forgiveness free. And today we are experiencing it. And because of that, we are just meager, very basic, ordinary believers. So we are not going into the greater heights of becoming great believers for the glory of God. May God enable us to understand this concept of forgiveness in a more effective way in the days to come, by reading the Word of God and understanding the love of God through how God has done in Christ Jesus for each one of us, wherever we are in Tamil Nadu and across. We thank Evangelist John Prabhakaran for having talked these words to the Spirit of God. May God bless him abundantly in the days to come. May the Lord be with each one of us who have heard. We thank you all for having heard the message, and we are sure that God would do much more to such messages from a senior most person with lot of experience in the field of Christian walk. Let us learn from the dear brothers who are more experienced than us for glorifying the glory of God. Now I thank also Brother Alvi from Adambakam Christian Assembly in Chennai for having translated the message from Tamil to English. We praise God for him. Thank you, Brother Alvi. And thank you, John Prabhakaran uncle, for having given the message. That was a very blessed and glorious message in the sight of God, because forgiveness is a very, very important matter, and we sometimes don't think about it. And we thank also Brother Jabbar Singh from Kadalur for having sang the songs, and we praise God for the songs that had come in the beginning from Kadalur. Brother Jabbar Singh, we praise and glorify God for Brother Jabbar Singh. Thank you, Brother Jabbar Singh, for the song. We once again thank each one of you for the time you have given. Definitely, I'm sure God will use you more to come to forgive one another, so you will become a better Christians in your Christian walk of life. From Pudukkottai, Brother Madhi Alagan. Over to Brother Pudukkottai, Brother Madhi Alagan, Dr. Madhi Alagan, to please close in with a word of prayer. Over to Pudukkottai, Brother Madhi Alagan.
ஜெபம் செய்வோம். நேசப்பிதாவே, நன்றி சொல்லும் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஏற்பட செய்த அந்த ஜூம் மீட்டிங் வாயிலாக உம்முடைய செய்தியை கேட்கும்படியாகவும் அருமையான பாடல்களை ஆண்டவரே பாடும்படியாக செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பாடிய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. விசேஷித்த வண்ணமாக உம்முடைய தாசன் மூலமாக கொடுக்கப்பட்ட செய்திக்காக நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. மன்னிப்பு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கு நாங்கள் புரிந்து கொள்ள செய்த கிருபைக்காக நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. தேவரின் மெய்யான மன்னிப்பை புரிந்து கொண்டு தேவரின் உண்மை போல மன்னிப்பதற்கு இணையான நபர் யாரும் உண்டு இந்த தேசத்தில் ஆண்டவரே. தேவரின் அப்படியாக எங்களை மன்னித்தது போல நாங்கள் பிறகு மன்னிக்கத்தக்கதாக அந்த இதயத்தை தரும்படியாக இந்த சமூகத்தில் மன்றாடுகிறோம். வார்த்தையை பகிர்ந்து கொண்ட தாசனை முழுமையா நீ பயன்படுத்தி ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி சொல்ல ஆண்டவரே. வார்த்தையை மொழிபெயர்ப்பு செய்த சகோதரருக்கு அவங்க துதிக்கிறோம், சோதிக்கிறோம், தொடர்ந்து பயன்படுத்தி கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மனநிலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோட கூட நீ தாமே இடைப்பட்டு கொண்டு இந்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தெய்வமா இருப்பிடமே நிறுவனம் செய்ததற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையின் வாயிலாக எங்கள் உள்ளத்தை தொட்டதுக்காக நன்றி சொல்கிறோம். பேசிய கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து வாழ்க்கையை மாற்றிய அந்த பாவமணிப்பு நிச்சயத்தை பெற்ற வாழ்க்கையை மாறுபடியாக செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பிள்ளைகளை ஆட்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவர் இருக்கக்கூடிய இடங்களில் நீ ஆசீர்வாதத்தை கட்டிடும்படியாக சமத்தை மன்றாடுகிறோம். எல்லா துதி கன மகிமையை நீர் எடுத்துக் கொள்ளுங்க. விசேஷமா கிருபைக்குள்ள பிள்ளையை காத்துக்கொள்ளும்படியாக எல்லா விதமான துதி ஸ்தோத்திரங்களோடு எங்கள் ஆண்டவரும் மேற்படும் இயேசு மூலமாக ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தை ஒப்பு கொடுத்து மன தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனில் ஆண்மின் பிதாவே, ஆமென். May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with each one of us. Thank you all for joining once again. Thank you, John Kripakar uncle, for joining us from Trichinopalli, and Brother Alvi from Chennai, and Brother Jabbar Singh from Kadalur, and each one of us from Tamil Nadu and different places in India and across. May God bless wherever we are for His glory. Thank you very much. We will have a few minutes of being with each one another. If you want to be there for just 1 minute or so. So as if today we have time, may the Lord lead us, and those who want to be can wish one another for the glory of God, and may the fellowship of God be seen through the Zoom platform also. May God's name be glorified. Till we meet tomorrow evening, God bless.